உடனே மூடு. சட்டவிரோத சிங்கள தமிழருடைய பூமியில் உனக்கு என்ன வேலை? துணி இருந்தால் சட்டப்படி வா. பிசினஸ் லைசன்ஸ் எடுத்துக்கொண்டு வா. பிசினஸ் லைசன்ஸ் எடுத்துக்கிறியா? இல்ல. ஒரு லைசன்ஸ் இல்ல. வெக்கக்காரே. மல்டிநேஷனல் கம்பெனி வெக்கக்காரே. போலீசார் வெக்கப்படணும். கடையை திறந்து வச்சிருக்கிறார். நீங்க பார்த்து கொண்டு நிக்கிறீங்க. வெக்கவில்லையா? தமிழருக்கு ஒரு நீதி, சிங்களவருக்கு ஒரு நீதியா? காவல்துறை பாதுகாப்பா. சட்டவிரோத சட்டவிரோத அசைவனத்துக்கு காவல்துறை பாதுகாப்பா. ஸ்ரீலங்கா போலீஸ், shame on you. ஸ்ரீலங்கா போலீஸ், shame on you. This is an illegal business. Let's check your documents. Go to the court. You are going to go to the court. Shame on you. Shame on you. For the Sinhalese community. Shame on you. This multinational company. Shame on you. What a shame. Illegal. நீதி விரோதி. லஜ்ஜை. நல்லூரின் புனிதத்தை. நல்லூரின் புனிதத்தை. நல்லூரின் புனிதத்தை. நல்லூரின் புனிதத்தை. மூடு மூடு. மூடு மூடு. ஆர்ப்பாட்டம் சம்பந்தமான செய்திகள் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது என்னவோ இங்கே போலீசார் வந்து காவல் கடமையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதற்கு முன்பாகத்தான் அந்த உணவகம் அமைந்திருக்கின்றது. அதாவது யாழ் மாநகர சபைக்கு முன்பாக இந்த உணவகம் அமைந்திருக்கின்றது. பார்த்தால் தெரியும் போலீசார் தயார் நிலைகள் இருக்கிறார்கள். அதாவது வன்முறைகள் வெடித்தால் வந்து ஆர்ப்பாட்டக்காரர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள். வந்து கொண்டிருக்கிறார்கள். உணவகம் வந்து போடப்பட்டிருக்கின்றது. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் நல்லூரில் அமைந்திருக்கின்ற யாழ் மாநகர சபைக்கு முன்பாக அமைக்கப்பட்டுள்ள ஒரு அசைவ உணவகம் ஒன்றிற்கு எதிராக ஒரு சைவ அமைப்புகளால் ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது. அதில் எங்களுடைய நல்லூர் ஆலயம் அமைந்துள்ள புத்தாறு என்பது யாழ்ப்பாணத்தினுடைய ஒரு புனித பூமியாகவும் இந்த இடத்தில் காலகாலமாக எந்த விதமான ஒரு மற்ற உணவகங்கள் இத்தனை வருடங்களுக்கு இந்த இடங்களிலே இவ்வாறான கடைகள் அமைந்திருக்கவில்லை. இதற்கு உறுதுணையாகவே யாழ்ப்பாண மாநகர சபை எங்களுக்கு காலகாலமாக இந்த இடத்தில் எந்த விதமான அனுமதிகளையும் வழங்காத ஒத்துழைப்புகளை வழங்கி வந்திருக்கின்றனர். இந்த வகையில் இந்த ஜேவிபி அரசாங்கம் அமைய பெற்றதன் பின்பாக இவ்வாறான ஒரு மற்ற கடை ஒன்று சிங்கள இனத்தவர்களால் இந்த கடை துறக்கப்பட்டிருக்கின்றது. இந்த கடை தொடர்பாக இன்னும் முழுமையான யாருடைய கடை என்பது, உரிமையாளர்கள் யார் என்பது தொடர்பான விவரங்கள் இன்னும் மாநகர சபையினால் வெளியிடப்படவில்லை. எதிர்வரும் வாரங்களில் எங்களுடைய மாநகர சபையின் முதலாவது அமர்வு நடைபெற இருக்கின்றது. அந்த அமர்விலே இந்த விவகாரங்கள் தொடர்பாக நிச்சயமாக முதலாவது சபையிலேயே இந்த விவகாரத்தை நாங்கள் கொண்டு வர இருக்கின்றோம். அதன் பின்னர் இந்த கடையோட உரிமையாளர்களுக்கு நாங்கள் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுப்பதற்கும் நாங்கள் தயாராகி வருகின்றோம். மாநகர சபை ஆணையாளர் இதற்கு இந்த அனுமதி எவ்வாறு வழங்கினார்கள், இதற்கு சுகாதார பிரிவினர் எவ்வாறு அனுமதி வழங்கினார்கள், இவர்கள் ஏன் இந்த அனுமதியை இவ்விடத்தில் வழங்கினார்கள், இதற்கு பின்புலமாக ஏதாவது ஒரு அரசியல் தலையீடுகள் இருக்கின்றதா அல்லது ஜேவிபி கட்சியினுடைய ஆதரவாளர்கள் யாரும் இந்த கடையை செய்கின்றார்களா என்ற சந்தேகங்கள்லாம் எங்கள் இருக்கின்றன. ஆனால் இப்போதைக்கு உறுதிப்படுத்த முடியாது. ஆகவே எதிர்வரும் 2ஆம் தேதி எங்களுடைய சபை ஆரம்பிக்க பிற்பாடு இந்த கடையை இந்த இடத்திலிருந்து ஒன்று அகற்றுவதற்கு தொடர்பான முழு சட்ட நடவடிக்கையை நாங்கள் மேற்கொள்ள இருக்கின்றோம். நல்லூரின் புனிதம் மாசுபடுத்துவதற்கு காரணமாகிவிடலாகாது. ஜோகர் சுவாமிகளும் செல்லப்பா சுவாமிகளும் நல்லூர் முருகனும் விளையாடிய இடம் நல்லூர். இந்த இடத்திலே சித்தர்களும் முத்தர்களும் முருகனும் விளையாடிய இடம். இந்த இடத்திலே நல்லூரை கும்பிட்டு நீ பாடு, அதனாலே நாட்டில் உள்ள பிணிகள் ஓடும் என்று சொல்லியிருக்கிறார் ஜோசாமிகள். அவ்வாறான நாட்டில் உள்ள பிணிகள் ஓடக்கூடிய இந்த மண்ணிலே அசைவ போசனை, அசைவ உணவகங்கள், அசைவ பாவனை, வேறு அநாகரிகமான செயல்கள் நடைபெறுவது முற்றாக தடை செய்யப்பட வேண்டும். இது சம்பந்தப்பட்டோர் இது தொடர்பாக நன்றாக ஆராய்ந்திருக்க வேண்டும். ஆனால்
ஏதோ தவறு நடந்திருக்கின்ற காரணத்தினால் அனுமதி கொடுத்து விட்டார்கள். இந்நிலையில் இப்பொழுது கூட அந்த சம்பந்தப்பட்டோர் நாங்கள் இந்த விடயத்திலே நாங்கள் முக்கியமான புண்ணியத்தன்மையை நாங்கள் மதிக்க தவறி இருக்கின்றோம், ஆகையாலே நாங்கள் சைவ உணவாக மாற்றுவதற்கு தயாராக இருக்கின்றோம் என்ற செய்தி வருமாக இருந்தால் அது போற்றத்தக்க விடயம். அது சம்பந்தப்பட்டவர் இன்றைய இந்த போராட்டத்தின் பின்னராவது வந்து தவறு நடந்து விட்டது, இனி அதை திருத்திக் கொள்கின்றோம், இனி அந்த உணவகம் சைவ உணவகமாக மாறும் என்ற செய்தியை தருவார்களாக இருந்தால் அது நல்லூருக்கு பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். அப்படியாக மீறி நடப்பார்களாக இருந்தால் நல்லூர் மண் நிச்சயமாக தண்டிக்கும், அதை அவர்கள் உணர்வார்கள், காலம் கடந்தாவது தண்டிக்கப்படுவார்கள். ஆகவே இந்த மண்ணிலே அசைவ போசனைகள், அசைவ உணவகங்கள், அசைவ பாவனைகள், அநாகரிகமான செயல்கள் இங்கே நடத்துதல் ஆகாது 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 என்று சொல்லி விடைபெறுகின்றோம். கோயிலிருந்து எவ்வளவு தூரத்துக்கு அங்கால கேள்வி இருக்குங்க. நீங்கள் கூறினபடி கோயிலிருந்து எவ்வளவு தூரத்துக்கு அங்கால இந்த அசைவ உணவகங்கள் 300 மீட்டர்ல இருக்கு நினைக்கிறேன். இப்ப வந்த உணவகம் எவ்வளவு தூரத்துக்கு அங்கால போனா சரியானு சொல்றீங்க நீங்க? அதாவது இந்த நல்லூர் புனித மண்ணை தவிர்த்து அப்பால் போகல. நாங்கள் அதுக்கு எதிரானவர்கள் அல்ல, ஆனால் ஒரு புனித பிரதேசம் இருக்கிற பட்சத்தில் அதை அப்பால் போய் செய்வது பொருத்தமானதாகும். சொல்லிக்கல எந்த எவ்வளவு தூரத்துக்கு அங்கால? 1 மைலுக்கு அப்பால். 1 மைலுக்கு அப்பால். 1 மைலுக்கு உள்ள வேற கடவுளும் இல்லையா அது வரைக்கும்? அவராக நாங்கள் அறியவில்லை. அப்படி மீறி நடந்தால் அது தவறுதல் என்று கூற வேண்டும். அது தவறு, அதுக்குரிய தண்டனை முருகனால் வழங்கப்படும் என்ற செய்தியை தெரிவிக்கின்றோம். அதுதான் அந்த ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கு, தெரிந்தோ தெரியாமலோ பெரியவர்கள் இதை அனுமதித்திருக்கிறார்கள். இனியாவது இன்றைய பின்னராவது அது தவறு நடந்து விட்டது, நாங்கள் அதை அனுமதித்த தவறு, அதை சைவ உணவாக மாற்றுவது எங்களுக்கு நல்ல விருப்பமாக இருக்கிற செய்தி வருமாக இருந்தால் நாளை கூட அது நாங்கள் வணங்க தயாராக இருக்கின்றோம். உங்களுடைய பதாகை ஒன்றுல வந்து லஞ்சம் வாங்கி போட்டு அனுமதி கொடுத்ததா ஒரு ஆள் வச்சிருந்தவர், அதை பற்றி நாங்கள் கூற முடியாதுள்ளது. அப்படி அதை எழுதக்கூடிய ஒரு சுதந்திரம் இருக்கலாம் நினைக்கிறேன், ஆனால் அதை நாங்கள் உறுதிப்படுத்த முடியவில்லை. அதை ஆக நாங்கள் பொய்களை நாங்கள் குற்றச்சாட்டு வைக்கிறது தர்மம் இல்லை, நல்லூருக்குரிய தர்மம் இல்லை. அதுல யோசாமிகள், செல்லப்பா சாமிகள், முருகன் விளையாடிய இடம் இந்த தேரடி. அப்ப அந்த புனிதத்தை, அந்த அற்புதத்தை, அந்த அதிசயத்தை நாங்கள் மாசுபடுத்தக்கூடாது. அவர்கள் சாப்பிடலாம், ஆனா இங்கே அது கிட்ட அருகே 1 லட்சம் பக்தர்கள் ஒவ்வொரு நாளும், அதாவது உற்சவ காலத்தில் வந்து வணங்குற இடத்திலே அது ஒரு ஆசாசமா இருக்கும், அது ஒரு அநாகரிகமா இருக்கும். ஏனைய மதத்தவர்களால் அது பற்றி கண்டிக்கப்படும். இனம், மதம், மொழி அப்பாலே இந்த நல்லூர் ஒரு அடையாளமாக யாழ்ப்பாணத்தில் இருக்கிற செய்தியை கூறி விடைபெறுகிறேன். சைவ தமிழர்களின் அடையாளம் அதனை பாதுகாப்போம். நல்லூர் 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 சைவ தமிழர்களின் அடையாளம் அதனை பாதுகாப்போம். இது எங்கள் புனித பூமி, அசைவத்துக்கு இடமில்லை. இது எங்கள் புனித பூமி, அசைவத்துக்கு இடமில்லை. நல்லூர் 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 எங்கள் புனித பூமி, அசைவத்துக்கு இடமில்லை. யாழ் மாநகர சபையே, யாழ் மாநகர சபையே, சைவர்களுக்கு ஒரு பதில் சொல், உடனடியாக பதில் வேண்டும். சைவர்களுக்கு உடனடியாக பதில். சைவர்களுக்கு அசைவ உணவகத்தை மூடு, மூடு, மூடு. 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 அசைவ உணவகத்தை மூடு. தூண்டாதே, தூண்டாதே, மதவாதத்தை தூண்டாதே, 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 இனவாதத்தை தூண்டாதே, 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 மதவாதத்தை தூண்டாதே, 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 மதவாதத்தை தூண்டாதே, 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 மதவாதத்தை தூண்டாதே, 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 மதவாதத்தை தூண்டாதே. குழப்பாதே, குழப்பாதே, மதர் இலக்கத்தை குழப்பாதே, 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 கெடுக்காதே, கெடுக்காதே, கல்லூரின் புனிதத்தை கெடுக்காதே, 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 கல்லூரின் புனிதத்தை கெடுக்காதே, 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 கல்லூரின் புனிதத்தை கெடுக்காதே, 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 கல்லூரின் புனிதத்தை கெடுக்காதே. நல்லூர் எங்கள் புனித பூமி, நல்லூர் எங்கள் புனித பூமி, இங்கே அசைவத்துக்கு இடமில்லை.
நல்லூர் எங்கள் புனித பூமி, நல்லூர் எங்கள் புனித பூமி, நல்லூர் எங்கள் புனித பூமி. யாழ் மாநகர சபையே தூங்காதே, யாழ் மாநகர சபையே சைவர்களுக்கு ஒரு பதில் சொல், 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 யாழ் மாநகர சபையே சைவர்களுக்கு ஒரு பதில் சொல். நல்லூரானின் வாசலில் மாட்டு வச்சு ஏற்று அதாவது தற்போது இந்த உணவகத்துக்கு முன்பாக வந்து கோஷங்களை எழுப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். இதுதான் அந்த குறித்த உணவகம். உள்ளே பார்த்தால் தெரியும், இதுதான் அந்த குறித்த உணவகம். இதை அப்புறப்படுத்த சொல்லித்தான், இல்லாட்டி இந்த கடையை வந்து சைவ கடையாக மாற்ற சொல்லித்தான் தற்போது இந்த கோஷங்களை எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே நண்பர்களே, இதன் முடிவுக்காக மாநகர சபை கூடும் வரை காத்திருக்க வேண்டும். எனவே சந்தர்ப்பம் கிடைத்தால் இதன் சம்பந்தமான இறுதி விவரங்களை பெறலாம் நினைக்கின்றேன். இதோடு இந்த காணொலியை இந்த இடத்தில் நிறைவு செய்கின்றேன். நன்றி. மாநகர சபைக்கு கட்டுப்படாத அசைவ உணவகத்தை, மாநகர சபைக்கு கட்டுப்படாத அசைவ உணவகத்தை அன்றாடம் காட்டுவது நியாயம், கலாச்சாரத்தை அழிக்காதே.